ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் ஒரு ஜோதிட தாள்களையும் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க தெரிஞ்சுக்குவீங்க. 2026 2வது மாதமான பிப்ரவரி மாதம் அதிரடியாக பிறந்து நடந்துகிட்ருக்கு. இந்த பிப்ரவரி மாதத்தில் கிரக மாற்றங்களானது வலுவாக ஏற்படுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த பிப்ரவரியில் தலையெழுத்து மாறும். அதில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரியில் என்ன மாதிரி கிரகங்களால் தலையெழுத்து மாறுங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரியில் பொதுவாக என்ன நடக்கும், அப்புறம் ஒவ்வொரு துறையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எல்லா பலன்களையுமே தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் சில தாக்கங்களை ஏற்படுத்துமோ அதுபோல் கிரகங்களால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு சில தாக்கங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கங்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கும்போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ உங்களோட லைஃப்பில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத அப்பப்போ அப்டேட்டோடு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு லைஃப்பில் பெரிய ஆபத்து ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்களால் தான் எல்லாமே நடக்கும். அதை நாம் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதற்கேற்ப நம்ம நடந்துக்கிட்டாவே போதுங்க. சரி, இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறத பார்த்துட்டோம். இப்போ டீப்பாக உங்களுக்கான பொது பலனும் உங்களுக்கான எல்லா பலன்களையுமே வாங்க பார்க்கலாம். அதாவது உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இப்படியெல்லாம் இருக்க போகிறது என்பது கிரக ரீதியாக பொதுவாக சில பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. கிரக ரீதியாக தான் எல்லாம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் கிரக ரீதியாக தான் நடக்கும். ஒவ்வொரு மாதமும் கிரகங்களுடைய நிலைகள் பொறுத்து தான் பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கு வேறுபடும். அந்த வகையில் 2026 ஆண்டின் 2வது மாதமாக பிப்ரவரி மாதம் திகழ்கிறது. இந்த பிப்ரவரி மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பயிற்சிகள் பல மங்களகரமான யோகங்களை உருவாக்குது. இதன் யோகங்கள் தான் பிப்ரவரி மாதத்தில் 12 ராசிக்காரங்களுக்குமே வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. அதில் மீனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரப்போகுது என்பது குறிப்பிடப்படுது. உங்களுக்கு 2026 ஆண்டின் பிப்ரவரி மாதம் இப்படி தான் இருக்க போகிறது என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பொது பலனில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் டீப்பாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக பாருங்கள். ஸோ பார்த்து அந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. விருச்சக ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த பிப்ரவரியில் நிறைய ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. அந்த ஏற்றத்தாழ்வுகளை பேலன்ஸ் பண்ணுற விதமாக நீங்கள் நடந்து கொள்ளணும். மற்றவர்களை நம்புவதற்கு பதிலாக உங்கள் சொந்த கடின உழைப்பு மற்றும் முயற்சிகள் மூலம் நீங்கள் விஷயங்களை சாதிக்க வேண்டும். அதனால் உங்களுடைய சொந்த முயற்சிகளில் இறங்கி செயல்படுங்க. அதுதான் ஆக்சுவலி உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் தொழில் மற்றும் வணிகத்தில் விரும்பிய வெற்றி அடைய அதிகமாக போராட வேண்டியது இருக்குது. ஸோ அதிகமாக போராடுங்கிற அந்த ஒரு மனப்பக்குவத்தை உண்டாக்கிக்குங்க. இப்போ அது இருந்தால் அந்த ஒரு வெல் பவர் உங்களை எங்கே வேணாலும் கொண்டு போகும். பணிபுரியக்கூடிய இடத்துல கூட வேலையில் ஏற்படக்கூடிய புறக்கணிப்பு காரணமாக சற்று விரக்தியும் ஏமாற்றமும் அடைய முடியும். அதனால் அதிலெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த மாதமே விதிகளை மீறுவதை தவிர்க்க வேண்டும். அது உங்களுடைய தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையிலேயே சொல்கிறேன். தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் கவனமாக முடிவுகளை எடுத்தீங்கன்னா பெரிய இழப்புகள் இல்லாமல் தப்பிக்கலாம். அதுவும் இந்த மாதத்தில் பிற்பகுதியில் உங்கள் அதிர்ஷ்டம் ரொம்ப பிரகாசிக்கும். அப்போ கடமைகளை திறமையாக செய்வதன் மூலம் நீங்கள் விரும்பிய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் அடைவீங்க. காதல் மற்றும் திருமண உறவுகளில் சில சிக்கல்கள் எழக்கூடும். அதனால் காதல் மற்றும் திருமண உறவில் சிக்கல்கள் எழாமல் இருக்க நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போங்க. இந்த மாதிரி நிறைய நீங்கள் கவனமாக இருக்கணும் என்பது இந்த மாதத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ பொது பலனில் உங்கள் ராசிக்கு இதெல்லாம் தாங்க குறிப்பிடப்பட்ட பலன்கள்.
இப்போ உங்களுக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ விருச்சக ராசிக்காரங்க விசாக 4ஆம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ விருச்சக ராசிக்காரங்க அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். விருச்சக ராசினரு நீங்கள் கொடுத்த வேலைகளை கணக்கச்சிதமாக முடிப்பதில் சிறந்தவர்களாக இருப்பீங்க. இந்த ஒரு குணத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த பணவரவு ஈஸியாக உங்களுக்கு வந்து சேரும். ராசியில் இருக்கக்கூடிய பக்ர சனியால் மன நிம்மதி குறையலாம். அதோடு வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது. எனவே கவனமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது. அதே வேளையில் ராசிநாதனுடைய சஞ்சாரத்தால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். எந்த காரியத்தையுமே ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. ஆராய்ந்து பார்க்காமல் செய்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். அதனால் எந்த காரியத்தையுமே ஆராய்ந்து பார்த்து செய்யுங்க. அதுதான் மெயினாக உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு எச்சரிக்கை விஷயம். அதுக்கப்புறம் தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் அவருடைய ஸ்தானத்தை அவரே பார்ப்பதால் யோகோ. அதுவும் தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலோ பண விரயமோ அகலோ. புதிய ஆர்டர்கள் கிடைப்பது துரிதமாக அமையோ. மனதில் ஒரு வகையான வியாபாரம் பற்றிய கவலையெல்லாம் அகலோ. ஸோ அந்த கவலை அகல்றதே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணிகள் எதுவாக இருந்தாலும் கூடுதல் கவனமோடு செய்வது நல்லது. கூடுதல் கவனம் இல்லாமல் செய்திங்கன்னா இழப்பு உங்களுக்கு தான். அதனால் எது செய்கிறதாக இருந்தாலும் கூடுதல் கவனமோடு செய்வது நல்லது. அப்புறம் குடும்பத்தில் ஒரு வகையான நிம்மதி குறையும்படியான சூழ்நிலை உண்டாகும். அதனால் குடும்பத்தில் தான் ரொம்ப கவனமாக செயல்படணும். அதுவும் கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையானது காண்பிக்கணும். அவங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு நல்லது. உடல் களைப்பும் சோர்வும் உண்டாகலாம். அதனால் அதெல்லாம் கவனமாக இருப்பது நல்லது. பர்டிகுலராக பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும்போது இந்த மாதம் யோசித்து செயல்படுவது நல்லது. அதனால் வீண் அலைச்சல் ஏற்படலாம். அதுவும் செலவு கூடும். ஸோ செலவு கூடுறது, வீண் அலைச்சல் ஏற்படுறது, இந்த மாதிரிலாம் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதுக்கப்புறமேட்டு கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதம் குறையும். பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மை தரும். அதனால் பேசி ஒவ்வொரு முடிவுகளும் கலைத்துறையில் இருக்கிறவங்க எடுக்க பாருங்கள். அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா பெரிய ஆபத்து ஏற்படாமல் தப்பிக்கலாம். வழக்கத்தை விட கூடுதலாக இந்த மாதம் உழைக்க வேண்டியது இருக்குது. அப்போ தான் பொருள் வரவு கூடும். பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரும். அதனால் பயணங்கள் மேற்கொள்ளும்போது உங்கள் பொருட்களையும் உங்களையும் நல்லா பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்க வீண் அலைச்சல்கள், காரிய தாமதம் போன்றவை ஏற்படலாம். அதனால் இந்த மாதிரியான ப்ராப்ளங்களை தவிர்ப்பதற்கு இப்போ பிப்ரவரியில் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. அப்போ தான் காரிய அனுகூலங்கிறது ஏற்படும். உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவர்வீங்கள, அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ ஏற்படும். எல்லாவற்றிலுமே எதிர்பார்த்த நன்மை உண்டாகும். மெயினாக உங்கள் அரசியலில் பணவரவு கூடும். அப்புறம் மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் உண்டாகும். பாடங்களை கவனமாக படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். ஸோ விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது ஒரு பக்கம் கரெக்டாக இருந்தாலும் பாடங்களில் அதே அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும். அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு நல்ல உயரத்துக்கு போக முடியும். ஸோ நல்ல உயரத்துக்கு போகிறதுக்காக மாணவர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாடங்களில் அதிக கவனம் செலுத்துங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்கள் ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்கள் ராசிக்கு எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் விருச்சக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும்.
அதையும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.